அகாடமி விருதுகள் என அழைக்கப்படும் ஆஸ்கர் விருது விழா திரையுலகினரின் திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. ஒரு கலைஞரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சர்வதேச அங்கீகாரமாக இந்த விருது கருதப்படுகிறது. அதன்படி மிக நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு பின்னர் 98வது ஆஸ்கர் விழா நடந்து முடிந்துள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள டால்பி தியேட்டரில் நடந்த விழாவில் பல்வேறு திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பாப் என்ற கிளர்ச்சியாளரின் கதையை சொல்லும் தி ஒன் பேட்டில் ஆஃப்டர் வெனதர் திரைப்படம் 6 விருதுகளை வென்றது. சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த துணை நடிகர், சிறந்த எடிட்டிங், சிறந்த தழுவல் திரைக்கதை உள்ளிட்ட 6 பிரிவுகளில் விருதுகளை வென்று குவித்தது. ஹாலிவுட் ரஜினியாக உள்ள லியர்னோ டிகாப்ரியோ நடித்த இந்த படத்தில் அவருக்கு விருது இல்லை என்பது அவரது ரசிகர்களை சற்று ஏமாற்றமடைய செய்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சிறந்த நடிகர், சிறந்த ஒரிஜினல் திரைக்கதை, சிறந்த ஒளிப்பதிவு உள்ளிட்ட 4 விருதுகளை சின்னர்ஸ் திரைப்படம் தட்டிச் சென்றுள்ளது. இதேபோல பிராங்கென்ஸ்டைன் திரைப்படம் சிறந்த ஆடை வடிவமைப்பு, தயாரிப்பு வடிவமைப்பு, ஒப்பனை, சிகை அலங்காரம் ஆகிய 3 பிரிவுகளில் ஆஸ்கர் விருது பெற்றது. சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் பிரிவில் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம் ஆஸ்கர் விருது வென்றது. சிறந்த ஒலி அமைப்புக்கான ஆஸ்கர் விருது F1 திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது. கலைஞர்களுக்கான பிரிவில் சிறந்த நடிகருக்கான விருதை சின்னர்ஸ் படத்திற்காக மைக்கேல் பி ஜோர்டானும், சிறந்த நடிகைக்கான விருதை ஹாம்னெட் படத்திற்காக ஜெசி பக்லேவும் வென்றனர். ஜெசி பக்லே ஆஸ்கர் மட்டுமின்றி கோல்டன் குளோப்ஸ், பாஃப்டா உள்ளிட்ட முக்கிய விருதுகளில் சிறந்த நடிகைக்கான விருது பெற்று சாதனை படைத்துள்ளார். தி ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் படத்தின் இயக்குனர் பால் தாமஸ் ஆண்டர்சன் சிறந்த இயக்குனருக்கான விருதை வென்றார். 11 முறை இவர் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் தற்போது முதல் முறையாக விருதை முத்தமிட்டுள்ளார். சின்னர்ஸ் படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவாளர் என்ற விருதை பெற்ற ஆட்டம் டியூரல்ட் ஆஸ்கர் விருது பெறும் முதல் பெண் ஒளிப்பதிவாளர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். இந்த விழாவில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளும் கவனம் பெற்றுள்ளன. 2வது முறையாக ஆஸ்கர் விழாவை தொகுத்து வழங்கும் சிறப்பை பெற்றுள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த பிரியங்கா சோப்ரா. பான் உலக நடிகையாக இருந்தாலும் இந்திய சினிமாவின் அங்கமாக உள்ள அவருக்கு ரசிகர்கள் பாராட்டுகளை குவித்து வருகின்றனர். இதேபோல விழாவில் கலந்து கொண்ட ஸ்பெயின் நடிகர் ஜேவியர் பார்டேம் போர் வேண்டாம், பாலஸ்தீனம் சுதந்திரமாக வேண்டும் என பேசியவுடன் அரங்கம் கைத்தட்டல்களால் நிறைந்தது. 98வது ஆஸ்கர் விருதுக்கு இந்தியா சார்பில் ஹோம் பவுண்ட் உள்ளிட்ட படங்கள் பரிந்துரைக்கப்பட்டாலும் இறுதி பரிந்துரை பட்டியலில் இடம்பெறவில்லை. ஆஸ்கர் விருது இந்தியாவில் உள்ள கலைஞர்களுக்கு பெரும் கனவாக இருந்து வரும் நிலையில் பரிந்துரைகளோடு படங்கள் ஒதுக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டும் உள்ளது.